பொதுவாக ஆடி மாதம் வந்துட்டாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுற மாதம். அதே மாதிரி இந்த ஆடி மாதமும் நாங்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கி தாங்க நாங்கள் பிளான் பண்ணோம். கூழ் ரெடி பண்ணிவிட்டு எங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிற அம்மன் கோயிலில் தான் வருஷம் வருஷம் நாங்கள் கூழ் ஊற்றுவோம். அது நாங்கள் ரெடி பண்ணி ட்ரம்மில் எடுத்துகிட்டு போயிட்டோம். பூசாரி வந்து அதை வந்து சாமி சன்னதியில் வச்சு பூஜை பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாரு. நாங்கள் இதை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு கிளாஸில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுத்துட்டோம். இந்த வருஷம் ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டும் என் கூட சேர்ந்து ஊற்றுனாங்க. அவங்களும் வந்து இங்கே தான் நான் ஊற்றுற டைமில் தான் அவங்களும் ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஊற்றி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கூழை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து கூழ் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. திரும்ப வந்து 2 பேரும் வந்து திரும்ப வந்து என்கிட்ட உங்கள் கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக வந்துச்சுன்னு கேட்டாங்க. நாங்கள் திரும்ப கொடுத்தோம், வாங்கி சாப்பிடுங்கன்னு கொடுத்தோம். அதில் ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் சாமி கோயிலை சுற்றிட்டு நாங்கள் அர்ச்சனை பிளேட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக வந்துச்சு. தேங்க்யூ.